எங்கெங்கெல்லாம் போறோமோ அவங்களே வந்து ரெசிபி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா தேங்காய் பால் ரசம்னு ஒருத்தங்க ரெசிபி சொன்னாங்க. எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம். பாதி லெமன் சைஸு புளி அதை ஊற வச்சுக்கலாம். அப்புறமா 4-5 பல் பூண்டு, அப்புறமா மிளகு, அப்புறமா சீரகம், 2 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காவை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த புளி தண்ணி கூட வந்து ஒரு தக்காளி பிணைஞ்சி விட்டு அப்புறமா இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம், எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம். அதில் கடுகுளுந்து, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4-5, அப்புறம் 2 வரமிளகா, அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற பாலை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. லைட்டாக கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.